மச்சமணி என்பது மீனின் தலையில் இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு அரிய வகை மணியாகும். இதை பற்றிய குறிப்புகள் இராமாயணத்தில் நிறைய இருக்கிறது. அனுமன் இலங்கையை எரித்துவிட்டு வரும்போது அவருடைய உடல் முழுவதும் வியர்த்து அதிலிருந்து ஒரு துளி வியர்வை கடலில் இருக்கும் மீனின் வாயில் விழுகிறது. இதனால் அந்த மீன் கர்ப்பம் தரிக்கிறது. அந்த கர்ப்பம் தரித்த மீனின் பிள்ளைதான் மகர்வாஜ். அந்த கர்ப்பம் தரித்த மீனை அஹிராவணா என்னும் பாதாளத்தை ஆண்டு கொண்டிருந்த ராவணனுடைய தம்பி வெட்டி விடுகிறான். அதிலிருந்து வெளியே வருகிறான் மகர்வாஜ். அவனின் கையிலே மச்சமணி இருக்கிறது. அதை பார்த்த அஹிராவணா இது என்னவென்று கேட்கிறார். அந்த கல் தனது தாயின் தலையில் இருந்ததாகவும் அதைத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்றும் கூறுகிறார். ராகுகால நேரத்தில் மகர்வாஜ் ஜனனம் புரிந்தார். அதனால் அவர் மீது ராகுவின் கதிர்கள் படக்கூடாது என்று தாய்மீன் தனது தலையில் இருந்த மச்சமணியை வைத்து பாதுகாப்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. கருட புராணத்திலும் மச்சமணியை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இந்த மச்சமணியானது கோல வடிவத்தில் பழுப்பு நிறத்தை கொண்டிருக்கும். இந்த மச்சமணி மீனின் தலையிலே இருப்பது மட்டுமின்றி சில சமயங்களில் ஆழங்களிலே இருக்கக்கூடிய திமிங்கலத்தின் வாயில் கூட இருக்கும் என கூறப்படுகிறது. மச்சமணியை அணிந்து கொள்பவர்களுக்கு வாஸ்து தோஷம் ஏற்படாது. ராகு கிரகத்தால் ஏற்படும் எந்த பாதிப்புகளும் வராது. இந்த மச்சமணியை வீட்டில் வைத்து கொண்டால் எந்தவித நோய் நொடிகளின் தொல்லையும் இருக்காது. நம்மை சுற்றியிருக்கும் இடத்தை எல்லாம் சுத்தப்படுத்தும் என்று கூறுகிறார்கள். இந்த மச்சமணியை அணிந்து கொண்டால் பணப்பற்றாக்குறை தீரும், செல்வ செழிப்பு பெறுவார்கள். இது ஏராளமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். மச்சமணியை அணிந்து கொள்பவர்கள் நிதானமாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள். இது மிகவும் புனிதமான மணி என்பதால் ஒருமுறை தொலைந்து விட்டால் திரும்பவும் கைக்கு கிடைக்காது. எனவே பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியமாகும். இந்த மச்சமணி பழுப்பு நிறம் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதை வீட்டிலேயே வைத்தால் போதுமானது. அனைத்து செல்வ செழிப்பையும் கவர்ந்திழுக்கும் என்று நம்பப்படுகிறது. மச்மணி கல்லை யார் அணிய வேண்டும்? நிதி உறுதியற்ற தன்மை அல்லது தொழில் தேக்க நிலையை அனுபவிப்பவர்கள் அணியலாம். உணர்ச்சியில் சமநிலையின்மை உள்ளது அல்லது மன அழுத்தத்துடன் போராடும் நபர்கள், ஆன்மீக பாதையில் செல்லும் மக்கள், சுய கண்டுபிடிப்பு மற்றும் அறிவொளியை நாடுகிறவர்கள், அதாவது நல்ல சயின்டிஸ்ட்டு, நல்ல படிப்பில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னு இருக்கிறவங்க, எதிர்மறையான தாக்கங்கள், துரதிர்ஷ்டம் அல்லது முடிவெடுப்பதில் தெளிவின்மை ஆகியவற்றை எதிர்கொள்ளும் எவருமே இந்த மச்மணி அணிஞ்சாக்க நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும்.